ரொம்ப ஒசந்த இடத்துல பிறந்திருக்கா அவளோட லீலையை பாருங்கோ. என்ன பண்ணுறான்னு கோவிலில் கூட விட மாட்டேங்கிறா. இவாளையெல்லாம் என்ன பண்ணுறது? கோவிலுக்கு போன 13 வயசு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான் 75 வயது அர்ச்சகர். ஒரு நிமிஷம் இருக்கும். எல்லாரும் கேப்பா ஏன் பிராமின் தான் அர்ச்சகர் ஆகணுமா அப்படின்னுட்டு. எஸ், தட் இஸ் வி ஹேவ் டு சே இட் வித் அத்தாரிட்டி. எஸ், அப்படிதான். சாமிய தொட்டு பூஜை பண்ற அவர் தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி. போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம் அவ பூஜை பண்றவாளா கோயில்ல இன்னைக்கு பிறந்திருக்கா. அந்த ஏன்னா we believe in rebirth, we believe in karma. கேட்டுக்கிட்டியல்ல, சாமியை தொட்டு பூஜை பண்ற அவங்க தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி. இந்த ஒரு வீடியோவை நான் பல வீடியோல சொல்லியிருப்பேன். ஆனாலும் எனக்கு அழுக்கவே இல்லை, அழுத்து போகவும் இல்லை, ஆத்திரம் அடங்கவும் இல்லை. இந்த ஒரு செய்தியை தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் தூக்கி போட்டு அடிப்பாங்க. கும்பகோணத்துல உள்ள திருவலன் சூழி அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் பேர் என்ன அப்படின்னா சுவாமிமலை சுவாமிநாதர் சுவாமி திருக்கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலோட இணை கோவிலான வெள்ளை விநாயகர் கோவில் இருக்கு. அந்த கோவிலோட அர்ச்சகர் தான் இந்த 75 வயதான இப்ப இந்த போக்சோ வழக்குல அரெஸ்ட் ஆயிருக்காரு ஐயர். சோ செப்டம்பர் மாசம் 8ஆம் தேதி பாபநாசத்துல இருந்து ஒரு ஃபேமிலி வராங்க. அந்த குடும்பம் அந்த கோவில்ல வந்து தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு அந்த 13 வயசு சிறுமி மட்டும் உண்டியல்ல காசு போடுறதுக்காண்டி தனியா போயிருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் அந்த பொண்ணு அந்த உண்டியல் போடுறதுக்கு போனாங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த பக்கத்துல இடத்துல வச்சு அந்த விஸ்வநாத ஐயர்ன்ற ஆளால அந்த பொண்ணுக்கு வந்து பாலியல் சீண்டல் நடந்திருக்கு. உண்டியல் போடுறதுக்காண்டி போன பொண்ணு ஏன் இவ்வளவு நேரம் ஆயிருச்சு ஆளை காணாமேன்னு சொல்லிட்டு குடும்பத்தார் தேடி போகும்போது அந்த பொண்ணு அங்கிட்டு இருந்து அழுதுகிட்டே ஒடியா இருந்திருக்கு. ஏன் என்னாச்சு, ஏன் அழுதுட்டு வரேன்னு பதட்டமா அந்த குடும்பத்தார் கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லிருக்கு, எனக்கு இந்த இடத்துலலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை எடுத்து யார் இப்படி பண்ணா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆளு தான் அப்படின்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் போய் போலீஸ்ல புகார் அளிக்கிறாங்க. அந்த ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போக்சோ வழக்கு. ஓ, இதான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி பண்ற வேலையா? எஸ், தட் இஸ் வி ஹேவ் டு சே இட் வித் அத்தாரிட்டி. எஸ், அப்படிதான். ஒரு குருக்கள் அவ்வளவு வசந்த இடத்துல பிறந்திருக்கார்.